எங்கே இருக்குன்னு தெரில. அது வந்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம வெளியே போனோம். கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அந்த கிராணியோட இந்த கிராணி கொஞ்சம் பயங்கரமாகவே இருக்குது. அதனால் கொஞ்சம் பார்த்து தான் விளாட வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம சடனாக இங்கேயே வெளியே போனால் நம்மளோட அந்த வந்துருச்சு. அப்படியே பின்னாடி போயிடலாம். ஒன்றும் நடக்காது நம்பவும். போச்சு, நல்லா மாட்டிக்கிட்டேன். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிராணி சாப்டர் 1ல் கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஈஸியில் வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம நார்மல் மோடே தாக்கு பிடிக்க முடியாது என்னால். ஸோ இதில் எதோ எழுதியிருக்கு, இது என்ன ஏதாவது எழுதியிருக்கு. சரி, இதை அப்படியே விட்ருவான். குவாலிட்டி வந்து ஐயாவே வச்சுக்கலாம். கைஸ், இன்னும் யாராவது லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அப்போ தான் எனக்கு கொஞ்சமாட்டி மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ லைக் பண்ணிக்கிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டே 1 எப்படியோ காரில் நம்ம தப்பிச்சு போகிறோம். தப்பிச்சு போய் காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த ஜாடியை தூக்கி போயிட்டு நம்ம இப்போ கிராணி எங்கே இருக்கான்னு போய் பார்க்க போகிறோம். அப்போனா தான் அது எங்கேருந்து வருது அப்படின்லாம் தெளிவாக கண்டுபிடிக்க முடியும் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்களா, இப்போ சவுண்டு கேட்டு கீழேருந்து வருது. நம்ம இப்போ இந்த வழியாக ஓடிடலாம். இங்கே வந்து இப்போ அந்த ட்ராயரை திறந்து பார்த்துட்டு ஏதோ பொருள் இங்கே பாருங்க, கார் பேட்ரி கிடக்கு. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு காருக்காரன பொருளை கொடுத்துட்டான்ல சமையலில். இப்போ பார்த்தீங்கன்னா நான் மேலேருந்து பேஸ்மெண்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு கீழே தான் அந்த கார் இருக்கும். அதில் கொண்டு போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அதில். ஸோ இந்த இடத்துல கார் கீ கேட்குது. இதில் கார் கீ, இதில் முன்னாடி தான் பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணுற இடம் இருக்கும். இதில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கான ஒரு பார்ட்டும் கொடுத்துட்டான்லே. ஸோ இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இன்னும் 2 பீஸ் தேவை. இன்னும் 2 பீஸ் நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கிளவி நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு, ஸோ இதுகிட்டருந்து வேறு தப்பிச்சு போனோம். அப்படியே சுற்றி அந்த கிளவிக்கிட்டேருந்து அடி வாங்காமல் அப்படியே வெளியே வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்திங்களா, இங்கே வந்து நம்மளுக்கு காருக்கான பெட்ரோல் வச்சுருக்கான்ல. பெட்ரோல் போட்டால் தானே வண்டி ஓடும். நான் வந்து பெட்ரோலை இதில் வந்து தூக்கி போட்டுக்கிறேன். ஐயோ, கிளவி இங்கே தானே இருக்கா. அந்த கிளவிக்கிட்டேருந்து தப்பிச்சான்ட்டோம் ஒரு வழியாக. இதில் இருக்கிற எல்லா பொருளையும் எப்படி திறந்து ஸ்பெஷல் கீயா ஓகே அப்படி எல்லாத்தையும் திறந்து பார்க்கலாம். ஸ்பெஷல் கீ வந்து மெயினாக மேலே தூக்கலாம். கண்ணுக்கான ஒரு பார்ட் இருக்கட்டு. இதுலேருந்து எல்லாமே திறந்து பார்த்தாச்சு. ஐயோ, கிளவி வந்துட்டால் இது நம்ம போட்டுடலாம். அந்த கண்ணுக்கூடிய பார்ட் எடுத்து போய் நம்ம போய் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். முதல்ல இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரு பார்ட்டு தேவைப்படுது. இப்போ நம்ம நிறைய பொருள் கண்டுபிடிக்கணும். இது வெளியே போனால் ஏதோ பொருள் கண்டுபிடிக்க முடியுதான் பார்க்கலாம். ஏதோ எழுதியிருக்க இங்கே எதுக்கு போட்டு, நம்மளுக்கு தான் படிக்க தெரியாத. இது எப்படி கீழே போட்டு நம்ம அப்படியே மேலே போய் இங்கே ஒரு கிணறு இருக்கும். கிணறு, அந்த கிளவி கழுத்து இருக்கிறது எல்லாமே வச்சுருப்பா. இதில் ஏதோ பொருளும் கிடைக்காத. ஆனால் இதில் எதுவும் இல்லை. கீழே ஏதோ அண்டர் கிரவுண்டு மாதிரி இருக்குது. ஓகே, இதில் இப்படி மேலே வேறு வந்துடலாம் போல இருக்குது. இந்த கதவு கிராணியால் மட்டும்தான் போக முடியும்னு நினைக்கிறேன். அந்த கிளவியும் வந்துட்டா. ஸோ அப்படியே நம்ம நைஸாக எஸ்கேப் ஆயிடலாம். இங்கே ஏதோ புக்கு இருக்குது, பிறகு பார்த்துக்கலாம். இது கூட இன்ஜினா, கார் கூட ஒரு இன்ஜின் பார்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ இன்ஜின் பார்ட் வந்து நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து ஏதோ பொருள் தேவை, அதை நம்ம கண்டுபிடிச்சி மாட்டிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த கிளவி இதில் ட்ராப் வச்சுட்டு போயிருக்கு. இதில் நம்ம ட்ராப்பில் மாட்டாமல் போயிடணும். அப்படியே மாட்டாமல் இதில் என்ன பொருள் கிடைக்கும், அதில் என்ன பொருள் கிடைக்கும், இதெல்லாம் பார்க்கணும். இந்த சைடெலாம் பார்த்துட்டு அப்படியே மேலே வந்துட்டேன். மேலே இங்கே ஒரு இடம் இருக்கும், இதுக்குள்ளே போய்க்கலாம். அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டு இதில் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். இதெல்லாம் இந்த கவரில் வந்துட்டு இதில் வந்து இது கார் கூடிய பொருள் தான். இதில் நம்ம காரில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். போயிட்டு இந்த மாதிரி காரில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாட்டிடு. காய்ஸ், இதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் இது மெயினும் வீடியோ போடலான்னு இருக்கேன். அதனால் மறக்காமல் எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போட. இங்கே வந்து காக்கா இருக்குது. காக்கா இதுலேருந்து ரிமோட்டை இது கீழே யூஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இருக்கிறதெல்லாம் தேடி பார்த்துடலாம். இதில் வந்து நம்பர் 2 இதில் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டுக்கு போய்ட்டு அதில் ஒரு கிளவி இருக்கும். அந்த கிளவியும் சமாளித்து அங்கே உள்ள பொருளையும் எடுத்து நம்ம கார் எஸ்கேப் பண்ண மாதிரி தான். கடைசியில் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம மேலே வந்து ஏதோ பொருள் கொடுத்தாங்கலாம் பார்க்கோம். என்னடா அந்த ரூம் காலியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்குது. இதை நம்ம ஸ்பேஸை தள்ளி விட்டு இங்கே பாருங்கள், கண்ணு கூட ஒரு பார்ட்டு கிடச்சிக்கிட்டு ஆகும்போது நம்ம 3 பார்ட்டே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அந்த கண் எடுத்து தான் சுட போகிறோம். இங்கே வந்திங்கன்னா ஒரு டெடி இருக்குது. இதை போய்ட்டு நம்ம முதல்ல போய் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த இடத்துல போய் இதை தள்ளி விட்டோன்னா நம்ம அந்த கிளவி எப்படி வரும், நம்ம அப்படியே சுற்றிட்டு ஓடிடலாம். எப்படி என் பிளானு. ஃபைனல் நம்ம கண்ணை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 3 பார்ட்டுமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த கிளவியை தான் ஃபஸ்ட்டு போய் சுட போகிறோம்.
அந்த கிளவி வர்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்துடக்கூடாது இப்பொழுதைக்கு. டக்குன்னு சவுண்டு கேட்டு இப்போ வந்தாலும் வருவா, வர வாய்ப்பு இருக்குது. ஆஹா, வாரா வாரா வாரா, தெரியுது தெரியுது, வா வா வா, போட்டே ஆகணும் நீ. வருது வருது வருது, சாவு. ஃபைனல் நம்ம கிரின்னிக்கும் பால் ஊற்றியாச்சு. இதில் ஒரு புல்லட் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஷூட் பண்ணுற மாதிரி வரும் பார்த்தீங்களா. இதில் ஷூட் பண்ணிட்டு இதில் வந்து இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து கீழே விழுந்துடும். இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் எதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து 2 போல் இருக்கா, இதில் வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து எதோ கீ ஏதோ கொடுப்பான். என்ன கீ? பேட்டில் கீயா? இந்த கீ நம்மளுக்கு தேவைப்படாதுங்க. இந்த கீ வந்து அண்டர் கிரவுண்டில் உள்ளது. நம்ம வந்து காருக்கான பொருள் மட்டும் தான் தேட போகிறோம். கிடச்ச உடனே இங்கே வந்து எஸ்கேப் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான், வேறு வேலையே இல்லை நமக்கு. அப்புறம் இதில் வந்து அப்போதே ஒரு புக்கு பார்த்தோம்ல, இந்த புக்கை எடுத்துக்கலாம். இப்போ இந்த புக்கை எடுத்துகிட்டு மேலே ஒரு இடத்துல வைக்கணும். இந்த இதில் இருக்கா, இந்த இதில் வந்து இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த வர்ற மாதிரி சவுண்டுக்கு கிளவி இந்த இங்கே பார்த்தீங்களா, இதில் நம்ம புக்கை வைக்கணும். புக்கை வச்சோன்னே பார்த்திங்கன்னா அந்த கிளவி வந்து நம்மளுக்கு ஒரு கீ வரும். என்னென்னா இந்த ஸ்பைடர் கீன்னு ஒரு கீ. அப்புறம் அந்த இதில் வந்து இந்த ஸ்பெஷல் கீ போட்டோம்னா இதை போய் எடுத்துகிட்டு மேலே ஒரு இடம் அதை ஓப்பன் பண்ணிடலாம். இதை அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல இந்த இதில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணால் அந்த கதவு ஓப்பன் ஆயிரும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது உள்ளே வந்துட்டுனா இது வந்து டேரெக்டாக போக முடியாது. அதில் ஒரு ஸ்பைடர் இருக்கும். டேரெக்டாக போனால் அது நம்மளுக்கு போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கும். அப்புறம் இந்த கன்று இருக்குல்ல, இந்த கன்று எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வந்து இதில் ஒரு புல்லட் எடுத்துக்கலாம். அப்படியே சென்டராக போகாமல் அப்படியே சைடில் ஓடி போய் அந்த ஒரு பட்டன் இருக்கா, அது நேராக போய் அப்படியே ஷூட் பண்ணிடலாம். ஷூட் பண்ணோன்னே என்ன ஆகுனா அது அப்படியே மூடிடும். அதனால் வெளியே வர முடியாது. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற பொருள் எடுத்துகிட்டு இந்த பொருள் தான் நம்மளுக்கு தேவைப்படுது. இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா கீழே கிளவி ஒரு சவுண்டு கேட்கு. ஒரு புல்லட் எடுத்து போயிட்டு கிளவி எங்கே வரா பக்கத்தில் வந்துட்டா போடு சாத்துட்டா. இப்போ நம்ம மறுபடியும் கிளவி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டா. அந்த பொருள் எடுத்துகிட்டு நம்ம இப்போ வெளியே போயிடலாம். இப்போ இந்த பொருள் எதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு 6 டாட் தெரியுதா, இந்த 6 டாட்டில் வச்சு அழுத்துனா அந்த இது கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போ நம்ம அந்த 6 இது முடிச்சாச்சு. ஓகே, இப்போ இதோட வேலை முடிஞ்சிட்டு வேறு இடத்துக்கு போகலாம். இப்போ நம்ம டெடியை எடுக்க வந்திருக்கோம். இந்த டெடியை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு இதில் போட்டுடலாம். இப்போ அந்த கதவு வந்து மூடி இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஒரு ட்ரிக்கால் ஓப்பன் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத பாருங்கள். இந்த இடத்துல வந்து நம்மளால் டேரெக்டாக போக முடியாது. ஏன்னா இதில் ஒரு ட்ரிக் இருக்குது. டேரெக்டாக போனால் கீழே விழுந்துருவான். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த இடத்துல வந்து ஷார்ட் கன் தூக்கி போட்டுருங்க. ஷார்ட் கன் தூக்கி போட்டு சவுண்டு கேட்டு கன்ஃபார்மாக அந்த கிளவி வருவா. இதுக்குள்ளே போய் ஹைட் ஆகிக்கிடுங்க. ஹைட் ஆனதுக்கப்புறம் இந்த இப்போ கிளவி வருவா. இப்போ அந்த கிராணி வந்துருச்சு. வந்து இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். கொஞ்சம் இப்படி அந்த போயிட்டுருக்கிற நேரத்தில் அந்த கதவு திறந்து நீங்கள் பாருங்கள், அதுவே அப்படியே உடச்சிட்டு போயிடும்ல. அதில் வந்து நிற்க அந்த மரக்கட்டை விழுந்துட்டா சும்மா ஒன்று இன்னும் நம்ம பக்கம் வருது, மாட்டிக்கிட்டோமோ. போது. அப்புறம் இந்த கிளவி பண்ணோன்னே இந்த டெடியை தூக்கிட்டு அந்த தொட்டிலில் போட்டுடலாம். இதில் வந்து அந்த சிலிண்டரில் வந்து நம்ம ஏதோ பொருள் தர வாய்ப்பு இருக்குது நமக்கு. நானும் சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டேன். அந்த சிலிண்டர் நான் போட்ட போல தான் ஒரு பொருளும் தரல. சரி, இதுலேயாட்ட எதாவது கிடைக்குதான்னு பார்த்தா இது வந்து தேவைப்படாது. இதில் வந்து மெயின் டோர் எஸ்கேப் தான் தேவைப்படும். இதில் ஒரு குச்சி இருக்குல்ல, இதில் வந்து இந்த இடத்துல போட்டுடலாம். இந்த இடத்துல அப்படியே கீழே விழாமல் இப்படி வந்துட்டு இந்த இடத்துல வந்துடலாம். இங்கே வந்து சேஃப் கீ இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், சேஃப் கீ. இதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ண போல இருக்குது. கட்டிங் பிளேடு தேவைப்படுது. இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்து விட்டுக்கலாம். இந்த சவுண்டு கேட்டு இப்போ கிளவி கண்டிப்பாக நம்ம இப்போ வருவா. இங்கே பாருங்களேன், அந்த கிளவி வந்து இதில் ட்ராப் வச்சுட்டு போயிருக்கு. இதில் ட்ராப்பை கால் வைக்காமல் அப்படி போயிடணும். ஒரு சின்ன வேலை பண்ணி ஆகணும். என்னென்னா அந்த கிளவிக்கு ஒரு போடு போட்டால் தான் சரியாக போகணும். சாவு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கல்ட்டிங் பில்ஸ் எடுத்துகிட்டு நம்ம மேலே போய் அந்த இதை பார்த்து நான் அதை வந்து கட் பண்ணிடலாம். கட் பண்ணி அங்கே உள்ள சேஃப்கி நம்ம தூக்கிட்டு வந்துடலாம். இது வந்து கொஞ்சம் பார்த்து தான் போகணும். பொறுமையாக போயிட்டு இந்த இதில் உள்ள கட்டிங் பில் இந்த இதில் வந்து கட் பண்ணிவிட்டு சேஃப்கி எடுத்துடலாம். சேஃப்கி வந்து எதில் யூஸ் பண்ணணும்னா இந்த இதில் ஒரு கீழே ஒரு பெட்டி இருக்குல்ல, இதில் வந்து கார்கி சூப்பர். இதுதான் மெயினாக கிடைக்க வேண்டிய ஒரு பொருள், கார்கி. ஸோ இந்த இதில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி இதில் மாஸ்டர் கீ இது நம்ம தேவைப்படாது. இந்த கேஸ் எல்லாம் இதில் நம்ம கேஸை ஃபிட் பண்ணிக்கலாம். பெட்ரோலில் இருந்து தான் நம்ம வண்டி ஓடும். பேட்டில் கீ மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு தேவைப்படுது. இன்னும் அந்த ஒரு பொருள் மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நானும் சுற்றி முற்றி எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். இன்னும் நம்மளுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் செக் பண்ணணும். அது என்னென்னா அந்த அண்டர் கிரவுண்டு. இன்னொரு கிளவி இருக்குல்ல, அந்த கிளவி தான். அந்த கிளவியை மட்டும் நம்மளுக்கு சமாளித்து அந்த பேட்டில் கீயை மட்டும் கண்டுபிடிச்சி வந்தால் வச்சுக்கிடுங்களேன், நம்ம தப்பிச்சு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் வந்து பேட்டில் கீ இருக்குது. பேட்டில் கீ ஓப்பன் பண்ணிக்கலாம்.
அப்புறம் எதுக்கோ ஒரு சேஃப்டிக்கு ஒரு புல்லட் எடுத்துகிட்டு கன் எடுத்துகிட்டு கீழே குதிச்சிடலாம். பயமாக தான் இருக்குது உள்ளே போகவே. கீழே குதிச்சாச்சு. நானும் இந்த இடத்துக்கு வராமல் எப்படியோ தப்பிச்சு போயிடலாம்னு தான் நினச்சேன். பட்டு இந்த இடத்துக்கு எப்படியோ வந்துட்டோம். இது என்னது காரா? ஷார்ட் ரூட்டு. இதில் எப்படியே இருக்கட்டும், நம்ம வேறு ரூட் வழியே போகலாம். இதில் ஒரு லைன் இருக்குது, இதில் அப்படி போகலாம். இந்த இதில் பார்த்தீங்களா, இந்த இப்படி தான் இந்த கிளவி அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டு கிடக்கும். அதுலேருந்து நம்ம தப்பிச்சு போய்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து அது அங்கே போயிருக்கு, அது நிற்கிற வரைக்கும் நல்லது. அங்கேயும் நின்றுக்கிட்டு எனக்கு கொஞ்சம் வெளியே போக பயமாக தான் இருக்குது. அதான் கொஞ்சம் தயங்கி ஆடுறேன். அந்த அதில் பார்த்துட்டு நம்மக்கிட்ட வருது, சுட்டாலும் சாகாது, ஒன்றுமே பண்ணாலும் சாகாது அது. அதனால் அதுக்கிட்டேருந்து கொஞ்சம் பொறுமையாக தான் விளாடணும் நம்ம. அது அங்கிட்டு போனால் நம்ம இங்கிட்டு போனோம், அப்படி தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி விளாட வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா அது வந்து போய்ட்டு நான் ரைட் சைடில் இருக்க ஒரு இடத்துக்கு வந்துட்டேன். இதில் வந்து இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கா, இதை இப்படி ஓப்பன் பண்ணுவோம். இன்னும் ஒன்றுமே இல்லை. சரி, வேறு எதாவது இடத்துக்கு போவோம் கீழே. இப்போ இங்கே ஒரு இது போகுது, இங்கே ஒரு அந்த இதில் தான் எங்கேயோ பேட்டில் கீ இருந்தால் தேடி வரோம். அந்த பேட்டில் கீ மட்டும் தாங்க கிடச்சா கொடுத்தா கரெக்டாக என் பாட்டுக்கு கிளம்பிக்கிட்டே இருப்பேன். அந்த ஷட்டரை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டு இதுவும் இல்லை. இது வந்து ஷார்ட்கட் போல் இருக்குது அந்த அண்டர் ரவுண்டுக்கு. ஓகே, இப்போ நான் அந்த இடத்த விட்டு அப்படியே கீழே வந்துட்டேன். அப்போ அந்த கிளவி அங்கே போகுது, நம்ம இந்த பாதையில் அப்படியே ஓடிடுவோம். இது மேலே எதாவது இருக்கா? இது சின்னதாக இடம் தெரியுது. ஓகே, இது இல்லாமல் அங்கே ஒரு டெடி பக்கத்தில் ஒரு பொருளை கண்டுபிடிச்சோன்னே இதான், அதை வச்சு கீ கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ கீழே நீங்கள் வந்தபோது இந்த இப்போ கிளவி இங்கே இதில் நிற்கி இல்லை. அப்போ அங்கே போனோன்னா நம்ம எப்படி ஓடிடணும்? என்ன மேலே போயிட்டு நம்ம எப்படி ஓடிடலாம்? ஐயோ, முட்டு சந்து போட்டிருக்கான்ல. ஐயோ, ஓடு ஓடு ஓடு, திரும்பி பக்கம் ஓடு. இங்கே ஏதோ சின்ன கேப் இருக்குது, இது ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடும். இதான் வந்து 3வது எஸ்கேப் நினைக்கிறேன். ஆமாம், இந்த அண்டர் கிரவுண்ட் எஸ்கேப்பு. இதை நம்ம முடிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம முடிச்சுப்போம். இப்போ நான் அதை விட்டு வெளியே வந்துட்டேன். இப்போ இதில் ஒரு லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட்டை ஆன் பண்ணி நம்ம இப்போ மேலே போகலாம். மேலே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மேலே இங்கே ஒரு 2 பொட்டி இருக்குது. இதில் வந்து நம்பர் 2 தானே அப்படியே பார்த்தோம். அப்போ அதில் தான் ஏதோ இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்பர் 2. ஆமாம். இது என்னது? அது அந்த கிணறுக்கு ஹேண்டில். ஓகே, அதில் போய் சுற்றி பார்க்கலாம். அதில் ஏதோ பேட்டில் கீ இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்மளுக்கான இது கிளவி வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நம்ம வந்து முன்னாடி போக அப்படியே இருப்போம். கிளவி அங்கே போனோன்னே அப்படியே வெளியே போயிடலாம். அதை கொஞ்சம் தூரம் போட்டு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது அது பார்க்க. அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு அப்புறம் இன்னொரு இடத்துல மாட்டிக்கிட்டேன். இப்போ இதுதான் இந்த இடத்துல தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ அது வர மாதிரி சவுண்டு கேட்கு பக்கத்தில். எங்கேருந்து வருதுன்னு எங்கேருந்து வருதுல அந்த இதுலேருந்து வருது. ஐயோ, பார்த்துட்டு கொஞ்சம் உள்ளே இருந்துப்போம். இது வந்து போனதுக்கப்புறம் சரி தான் டே 2. எனக்கு புரியல எப்படி அது மாட்டினே தெரியல. நான் தள்ளி தான் நின்னேன், அது எப்படி என்னை பிடிச்சிருச்சு. சரி, இப்போ டே 2 வந்திருக்கோம். இந்த இடத்துல நம்ம போட்டோமா, இந்த இடத்துல போட்டதை இப்போ எடுத்துடலாம். இப்போ இந்த கிளவி அங்கே நிற்கி நம்மளை பார்த்துச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஓடணும். இப்போ ஓடி நம்ம எப்படியோ அந்த கீழே தப்பிக்கணும். எங்கே வந்துருச்சு? ஓடு ஓடு ஓடு. நம்ம அங்கேருந்து தப்பிச்சிச்சு அந்த கிளவிட்டு. இப்போ இங்கே வந்து அந்த கிணத்துல போய் அந்த வீலை சுற்றி விட வேண்டியதான். இந்த இதில் ஒரு கிணறு இருக்கும், இதில் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு வச்சு சுற்ற வேண்டியதான். இந்த ஸ்டாப்பிட்டு இப்படி சுற்றிட்டே இருக்கலாம் என்ன பொருள் கிடைக்குதுன்னு. பேட்டில் கீ கொடுத்தா தப்பிச்சு எப்பவுமே போயிடலாம். என்ன கீ கொடுக்க போகிறாங்கன்னே தெரில. இது வருது ஹேமரா? ஐயோ, இந்த ஹேமருக்காண்டியே இவ்வளோ போடப்பட்டேன். சரி, போய் ஃபஸ்ட்டு ஹேமரில் உடச்சி அங்கே என்ன பொருள் கிடைக்குன்னு போய் பார்க்கலாம். கைஸ், இன்னும் யாரும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இது உடச்சாச்சு. இது வழியாக அப்படியே உள்ளே போயிடலாம். இதுக்குள்ளே என்ன பொருள் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். என்னது? இந்த காக்கா சோறா? எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணேன். இதில் தான் காக்கா சோறு இருக்குது. இதிலேருந்து அந்த பேட்டரி எடுத்து அந்த ரிமோட்டை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே எது பொருள் இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதாக இருக்கா ரிமோட்டு? அந்த ரிமோட்டை கரெக்டாக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து தேவையில்லாத இது ரெண்டுமே தேவைப்படாது. அப்படியே ஒரு டென்ஷனில் கீழே வந்த அப்புறம் இங்கே ஒரு மீட் கிடச்சிச்சு. இந்த மீட்டை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கும் தெரில. வெளியே போய் வேறு ஏதோ பொருள் தரலான்னு போவோம். என்ன நடந்த போகுது? இந்த கிளவி இப்போ அங்கே தான் போகிறா. நம்ம எப்படி போயிடலாம்? ஓகே, நம்ம இப்படி வந்தாச்சு. ஐயோ, பார்த்துட்டு அந்தா போச்சு.
மறுபடியும் மாட்டக்கூடாதுன்னு நினச்சேன், மாட்டிட்டேன். தெரியாமல் அந்த பக்கம் போயிட்டேன். இப்போ பாருங்கள் டே 3 வந்துடுச்சு. அப்புறம் இந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தாங்க. ஒரு இடத்துல வந்து 4 ஆணியை பிடுங்க வேண்டியது இருக்குது. அதை பிடுங்கிட்டு எங்கேயாவது அந்த பேட்லக்கி இருக்கான்னு பார்க்கலாம். கிடைக்கவே மாட்டேங்குது. எங்கே போனாலும் இதாட்டு இருக்கான்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். அந்த இதில் ஒரு பாக்ஸ் தெரியுதா? இந்த பாக்ஸில் தான் ஒரு 4 ஆணியை பிடுங்கணும். இந்த இதில் ஒன்று பிடுங்கியாச்சு. இதுக்குள்ளாட்டு பேட்லக்கி கொடுங்கடா. பேட்லக்கி கிடச்சிக்கிட்டு ஒரு வழியாக ஃபைனலி பேட்லக்கி கிடச்சிக்கிட்டு. ஆனால் அந்த கிளவி ரூம் சுற்றி போக விடவே மாட்டேங்கா. இப்படி ஓடிடலாம். ஓடு ராஜா. விடாத. ஐயோ, முட்டு சந்துலேருந்து மாட்டிக்கிட்டோமே. என்னங்க இங்கே பண்ணிட்டு கோலவெறியோடு காத்துட்டு அந்தா பார்த்துட்டா. இப்போ வந்து அப்லோடு வரும். நம்ம எப்படி ஓடிடலாம். கடைசி அந்த கிளவிக்கிட்டேருந்து தப்பிச்சாச்சு. அப்புறம் என்ன, இங்கே கார் நிற்கும், தப்பிக்க வேண்டியதான். அவ்வளோதான். இது ஃபஸ்ட் அன்லாக் பண்ணிடலாம். அப்புறம் அந்த சட்டரை ஃபஸ்ட்டு தூக்கி விட்டுட்டு தூக்கி விட்டாச்சு. அப்புறம் அவ்வளோதான். இதுக்கு டிக்கே க்ளோஸ் பண்ணிட்டு காருக்கு இங்கே இருக்கா? காரு எப்படிடா எரிவுள்ள போவேன்? அந்த பக்கம் போய் பார்ப்போம். அந்த பக்கம் ரைட்டு. ஏறி உள்ள வந்தாச்சு. ஸ்டார்ட்டு ரிவர்ஸா. பின்னாடி போவோம். ஒரு முட்டு உடையலை. மறுபடியும் பின்னாடி போவோம். ஒரு முட்டு மறுபடியும் உடையலை. இப்போ பின்னாடி வருவான். ஒரே ஒரு முட்டு அவ்வளோதான், உடஞ்சிருச்சு. கடைசியில் நம்ம கிரானி 1 கார் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேறு மாதிரி இல்லை காய்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். பாய் காய்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.